வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிய தொண்டனாகிய என்னை கழக மருத்துவமனை செயலாளர், கழக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், நாடாளுமன்ற குழு தலைவர், மேலும் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் பணி ஆற்றுவதற்கு நல் வாய்ப்பு வழங்கி என்னை ஆளாக்கிய இதய தெய்வம் அம்மா அவர்களின் நீடு துயல் கொள்ளும் திசை நோக்கி முதற்கனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு நல்ல வாய்ப்பு வழங்கிய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியையும் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய நம் இருபெரு தலைவர்களும் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே தமது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு பல்வேறு சாதனைகளை படைத்து மக்கள் அனைவரது நெஞ்சங்களிலும் நீங்கா இடத்தை பெற்றுள்ளனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று அல்லும் பகலும் மக்களுக்காகவே சிந்தித்து செயலாற்றி வெற்றி கண்டவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி அகில இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அளவுக்கு வென்று காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரலாற்று சாதனையை பெற்று தந்தவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கோடான கோடி தொண்டர்களையும் நம் இருபெரும் தலைவர்களின் வழியில் கட்டி காத்து வரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு கழக தொண்டர்களின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இனி எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. எதிர்காலம் என்றால் தமிழ்நாட்டின் எதிர்காலம், பாரத தேசத்தின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நீங்கள் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உள்ளது என்று நம்முடைய எழுச்சி மிகை அம்மா அவர்கள் உரையாற்றியுள்ளார்கள். இதய மாணவர்களின் எண்ண ஓட்டத்தை நிறைவேற்றிட வகையில் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சி காலங்களில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் விடியா திமுக அரசின் பல்வேறு மக்கள் விரோத செயல்களையும் மக்களிடையே எடுத்துக் கூற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடி அண்ணன் அவர்கள் 2017ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழகத்துக்கு தந்தார். நீர் ஆதாரங்களை பெருக்கி தமிழகம் முழுவதும் குடிமராமத்து பணிகளை வெற்றிகரமாக நடத்தி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் உழவர் பெருமக்களால் காவிரி காப்பாளர் என்று பாராட்ட பெற்றவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, அம்மா அவர்கள் பல சட்ட போராட்டங்களை நடத்தி காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைப்பதற்காக உத்தரவு பெற்றார்கள். அல்லது நீண்ட நாட்களாக கிடப்பிலை கிடந்தது. அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பாராளுமன்றத்திலே இந்த கோரிக்கையை கிட்டத்தட்ட 21 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து எழுப்பினோம். பாராளுமன்றமே முடங்கி போனது. பிறகுதான் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய அரசு தானாக வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, அண்ணன் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் சிறப்பாக இருந்ததுக்கு எவ்வளவு திட்டங்கள் நடத்தினார் என்பதை எடுத்து காட்டலாம். உதாரணமாக 6 புதிய வருவாய் மாவட்டங்களை உருவாக்கி தந்தார். அது மட்டுமல்ல, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்து தந்தார். 7 சட்டக் கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், அது மட்டுமல்ல 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்துக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உயர்கல்வி சதவீதத்தை 51 விழுக்காடுகள் உயர்த்தியும் தமிழகத்தை அறிவுசார் பூமியாக மாற்றினார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக கிராமத்திலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு, டாக்டர்களாக படிப்பதற்கு 7.5 விழுக்காடுகளை உயர்த்தி தந்து கிட்டத்தட்ட கிராமப்புற மக்கள், அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மக்கள் 600 முதல் 700 வரை
அவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேர்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். இப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள், நான் கூட ஒரு டாக்டராக தான் இருக்கேன், டாக்டர் படிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இடம் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட நான் 3 முறை டாக்டருக்கு விண்ணப்பித்து கிடைக்கவில்லை. பிறகு 10% விழுக்காடுகள் இருந்தால் அது பிஎஸ்சி படித்தா கிடைக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி படித்தேன். அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அண்ணன் போல் அப்படி இருந்தாக்கா முன்னாடியே நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய டாக்டரை முடிவு என்ற நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவு கொடுத்தேன். அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கும் கழக பொதுச்செயலாளர் புரட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் வகுத்து தரும் தேர்தல் விகிதத்தின் அடிப்படையில் கண் துஞ்சாது தேர்தல் பணியாற்றி தமிழக மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற நம்ம இயக்கம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மகதானை வெற்றி பெற்று வரலாறு சாதனை படைத்திடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுறுத்த கூறுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ சாதாரண ட்ரெயினில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடக்கிற ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சி 1000 மடங்கு சிறந்தது, அவர் மீண்டும் தமிழகத்தினாக முதல்வர் வந்தால்தான் எல்லா தரப்பு மக்களுக்கும் விடிவு காலம் கிடைக்கும் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக மகத்தானையின் வெற்றியை பெற்று கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் அவர்களை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்திடுவோம் என்று வீர சபதமேற்று இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விட நன்றி, வணக்கம்.